பானை பயற்றோனே பானை பயற்றோனே ஆனை முகத்தோனே அப்படி ஆனை முகத்தோனே சரிதான். சிவனார் புத்திரனே சிவனார் புத்திரனே அருள் புரிவாய் வருவாய் 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 ஐயா ஐயா அருளதை புரிவாய் ஐயா அருள் புரிவாய் மதுரை வாழ் சொர்க்கநாதா சரிதான். மதுரை வாழ் சொர்க்கநாதா புட்டுக்கு மண் சுமந்தவா அப்படி புட்டுக்கு மண் சுமந்தவா பிரம்பால் அடி வாங்கி பிரம்பினால் அடி வாங்கிய நமச்சிவாயம் போற்றி நாதன் வாழ் போற்றி சரி போற்றி போற்றி ஐயனே சிவனே பாதம் போற்றி நமச்சிவாயவே ஐயா ஐயா கைத்தலம் நிறைகனே கைத்தலம் நிறைகனே அப்பமுடல்வல் பூரி கபிய கரிமுகல் அடிவேணி கைத்தல்லம் நிறைகனி கைத்தல்லம் நிறைகனி கபிய கரி கைத்தலம் நிறைகனே கைத்தலம் நிறைகனே அப்பமுடல்வல் பூரி கபிய கரிமுகல் அடிவேணி கைத்தல்லம் நிறைகனி கைத்தல்லம் நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடியவை கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வீணடி தேகும் கைத்தல்லம் நிறைகனி கைத்தல்லம் நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரி முகன் அடிவேணி மத்தமும் மதியமும் மத்தமும் மதியமும் பயிற்றிடும் அரண்மகன் மற்பொருள் தீயர்வுயே மதையானை மத்தமும் மதியமும்
அத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்பொருள் தீர துயர் மதையானை மத்தள பைரனை மத்தள பைரனை உற்றமி புதல்வனை மத்தள பைரனை உற்றமி புதல்வனை மற்றமி மலரோடு பணிவேனே கைத்தல்லம் நிறைகனி கைத்தல்லம் நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரி முகன் அடிவேனே முத்தமிழ் அடைவினை முற்பருகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வனை முப்புற எழுதிய அச்சிறு புரிதலில் அச்சிறி பொறிதனி அரிதேதான் அத்தொடு கொடுகொடு சுப்பரமணியில் அக்கணமணமகிகமாயி அக்கண முருகனை அக்கணமணமது பெருமாளே அக்கணமணமது பெருமாளே அக்கணமணமது பெருமாளே ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாயே தேடும் கயமாய் முகனை செறிவி சாடும் தனியோ சகோதரனே உல்லாசனினா உலையோ கவித சல்லாபவினோ கனையோ அல்லையோ ஈலா மரவன் என யாண்ட விதம் சொல்லாய் முருகா சுழல் பூபதியே குருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் அருள்வாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் விதியாய் அருள்வாய் வருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே இந்த கலையிலே கிராமிய கலை என்பது பழம் கலை. எங்களுடைய வில்லுப்பாட்டு பழமையான ஒரு கலை. இந்த கலையில பகவானுடைய திருவருளாய் பெருவருளாக இந்நாவினை நான் சொல்வதற்கு நான் எடுத்த ஜென்மத்திலே பகவான் எனக்கு அருள் பாவித்திருக்கிறார். இந்த அழகான நேரத்தில் மாதா பிதா குரு தெய்வம். மாதா என்று சொன்னால் நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா 10 மாதம் சிமந்து பாலூட்டி சீராட்டி ஓராட்டி மண்ணுலகத்திலே நம்மளை தெரிய வைக்கிறாளே, அதுதான் உலகத்திலே முதல் தெய்வம். தாயின் சிறந்த ஒரு கோவிலும் கிடையாது, தந்தை சொல்மிக்க மந்திரம் கிடையாது. நிச்சயமாக ஐயா, இந்த அழகான நேரத்திலே தாயினுடைய பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அப்படி அரை நாம் மறந்தாலும் மறந்தாலும் மறந்தாலும்
மறந்தாலும் தாயின் பாதம் அடிதொழுதேன் அடிதொழுதே யாரை நானும் மறந்தாலும் என் தாயை மறப்பதில்லை உண்ணுவதை மறந்தாலும் தாயின் பாதம் அடிதொழுதே உண்ணவதை மறந்தாலும் தாயின் பாதம் அடிதொழுவே உலகம் அதை மறந்தாலும் அச்சந்தனை மறப்பதில்லை உலகம் தன்னை மறந்தாலும் அச்சந்தனை மறப்பதில்லை உலகம் தன்னை மறந்தாலும் அப்பாதனை மறப்பதில்லை உலகம் தன்னை மறந்தாலும் அப்பாவை மறப்பதில்லை உலகம் தன்னை மறந்தாலும் அப்பாதனை மறப்பதில்லை உலகம் தன்னை மறந்தாலும் தந்தை பாதம் மறப்பதில்லை பெரியவர்கள் எல்லாம் அழகா சொல்லுவார்கள், தாயோடு அருள் சுவை போய் தந்தையோடு கல்வி போய். சரிதான் ஐயா. என்னுடைய தந்தை பல வருட காலம் இந்த வில்லிசை நிகழ்ச்சியை நடத்தியவர். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் வாழ்ந்தவர். வில்லிசைக்கு ஒரு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார். நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் பிள்ளை அவர்கள். அதை தொடர்ந்து என்னுடைய பெரியப்பா கே.ஓ. தங்கப்பா அவர்கள் அந்த வில்லிசை நிகழ்ச்சியை நடத்தி வந்தார்கள். அதற்கு முன்பால் என்னுடைய தாத்தா நவாப் ராஜமாணிக்க நாடக கம்பெனியில் குருநாதராக பணியாற்றினார். அந்த பாரம்பரிய கலை அடியேனையும் தொட்டது. உங்களுடைய அன்பும் அருளும் எனக்கு கிடைத்தது. இரண்டாவது, தந்தை பாதம் அடிதொழுது எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, தாயும் தகப்பனை மதிப்பான். ஆனால் மண்ணுலகத்திலே அவன் நல்லவனாக இருப்பான். மதிக்க தெரியாதவன் நல்லவனாக இருக்க இயலாது. அதுதான் முதலை தாயை சொல்கிறார்கள். இரண்டாவது தந்தை. மூணாவது குரு. குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை. மாதா பிதா குரு. எந்த குழந்தை வாயிலிருந்து வருமோ அந்த குழந்தை கண்டிப்பாக, நான் அடித்து சொல்லுகிறேன், அவன் நல்லவனாகத்தான் இருப்பான். தீய செயல்களை அவன் செய்ய மாட்டான். என்னுடைய குருநாதர் வில்லிசை சக்கரவர்த்தி நாஞ்சில் கவி கே.ஓ. மகாதேவன் பிள்ளை அவர்களை பொற்பாதம் அடிதொழுது கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அப்படி உண்ணுவதை மறந்தாலும் குருவின் பாதம் அடிதொழுதேன் உண்ணுவதை மறந்தாலும் குருவின் பாதம் அடிதொழுவே.
மாதா பிதா குரு, ஆனால் கடைசிலத்தான் தெய்வத்தை சொல்லுகிறார். சரிதான். யார சொல்றா? தெய்வத்தை சொல்கின்றார்கள் ஐயா. இதை கூட அவை பாட்டி அவளுடைய இலக்கணத்திலே அந்த அம்மா அழகா சொல்லி வைக்கிறாள். ஆலயம் தொழுவது சாலமன் நன்று, அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். உண்மைதான் ஐயா. நாலாவது தெய்வத்தை சொல்லுகிறார். எனக்கு அருள் தாருகின்ற அம்மா பத்திரகாளியும், ஐந்து மலை அழகன் என் அப்பன் சபரிமலை நாதன் ஐயப்பனையும், ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை சொல்லித் தந்த என் பகவான் பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு கதைக்க ஆரம்பிக்கிறேன். சரி. உங்களே போல ஒரு மகா பெரியவர், மகா ஒரு அடியவர். யார் அவர்? அவருடைய பெயர் நரேந்திரன். இந்த பேருப்பா நரேந்திரன். அவர் படிச்சு பட்டம் வாங்கிட்டார். பட்டம் மட்டுமா, பேர் வந்தது, புகழ் வந்தது. ஆனால் அவருடைய வாயிலே ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? பெரியவங்களை பார்த்து கேட்கிறா. என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்டு வருகின்றான் ஐயா? நரேந்திரனுடைய வயது 18 வயதுல அந்த இளைஞன் கேட்ட வார்த்தை என்ன? நாம கேட்க வேண்டாமா? கண்டிப்பாக ஐயா. கடவுளை கண்டதுண்டாம் கருணையாலே, கருணையாலே கடவுளை கண்டதுண்டா, கடவுளை கண்டதுண்டா கருணையாலே, கருணையாலே கடவுளை கண்டதுண்டா, கடவுளை கண்டதுண்டா கருணையாலே, கருணையாலே கடவுளை கண்டதுண்டா. ஆமா, அந்த இளைஞனுடைய வாயில வந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். என்ன கேட்கிறான்? என்ன சாமி, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? அருமையான ஒரு கேள்வி. யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஐயா சாப்பிட்டேன்னு கேட்டா சொல்லிடல. நான் இன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்டேன்ப்பா. ஆமா. நீ கடவுளை கண்ணால் கண்டதுண்டா? கேட்டவர் நரேந்திரன். அவருடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லல.